ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கமல் சார் வந்து பார்லிமெண்ட்டில் உள்ளே போனதுலேருந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஏன்னா 100% அட்டண்டன்ஸ் என்றைக்குமே கட்டடிச்சது கிடையாது. டெடிகேஷனு, அந்த பேப்பர் ஒர்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணி கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வரலனா கூட இவர் ஒருத்தர் போய் நான் நின்று மக்களுக்காக பேசுவேன் அப்படின்றதுக்காக உள்ளே போய் வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் கமல் சார் அப்படிங்கிறது தான். ஏன்னா சும்மா வந்து பேசிகிட்டு இருந்துட்டு அசால்ட்டாக வந்து போகிறதுக்கு வந்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எம்பி ஆகலை. நிறையா கேள்விகள் கேட்கணும், மக்களுக்கு வந்து நிறையா நீதிகள் வாங்கி தரணும் அப்படின்றதற்காகத்தான் போயிருக்காருங்கிறது இதன் மூலமாக ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து இந்த வழக்கம் போல் ரஜினி ஃபேன்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. கூலி முதல் நாள் கலெக்ஷனே தக் லைஃப்பை முடிச்சிரும்டா, கூலியோட 2 நாள் கலெக்ஷனே இந்தியன் 2 முடிச்சிரும்டா, கூலியோட ஒரு வாரமே வந்து விக்ரமுடைய லைஃப் டைம் முடிக்கும்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் வெயிட் பண்ணுங்கடா. இப்போ வந்து பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயை தான் கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து இங்கேயும் சொல்கிறேன், இந்தியன் 2யும் சொல்கிறேன், தக் லைஃபையும் சொல்கிறேன். நாயகன் மாதிரி இருக்கும், கமல் சாரும் மொக்க வாங்கிட்டாரு. அதே மாதிரி இந்தியன் 2வும் சங்கர் வந்து பயங்கர பில்டப் பண்ணி அதுவும் போயிடுச்சு. அந்த மாதிரி கூலியும் வந்து தளபதி மாதிரி சொல்லி லோகேஷ் வந்து ஒரு வாயை விட்டுருக்காப்புல. அப்புறம் எல்லாரும் வந்து பயங்கரமான படம் கில்ட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ தயவு செஞ்சு வாயை மட்டும் விடாதீங்கடா, அப்புறம் வந்து ரொம்ப கீழே போயிட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியா, அதனால் படம் வரட்டும், நல்லா இருந்தால் சரி, நாங்களும் வந்து கொண்டாடுறோம். சரியா, அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கூலியில் அது முடிச்சிட்டாரு இது முடிச்சிட்டாருங்கிற மாதிரி 1000 கோடி போயிடுச்சு, 2000 கோடி போயிடுச்சு. ஃபேக்டை தெரிஞ்சு பேசுங்க கைஸ். சரியா, தமிழ் படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் நல்லா போனால் கூட 2.0 சங்கருடையது, அது மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து டைரக்டர் அமீர் அவர்கள் கமல் சார் வந்து ஹேராம் படத்தில் இருக்க ஒர்க்கு மாதிரியே வேறு எந்த படத்துலையும் அவராலையும் திருப்பி பண்ண முடியாது. ப்ளஸ் வேறு எந்த இயக்குனரும் ஹேராமில் கமல் சார் போட்ட உழைப்பு அளவுக்கு எவனும் போடல அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்காரு. நான் யோசிச்சு பார்த்தேன், ஹேராம் அப்படிங்கிறப்ப என்னடா அது, ஆமாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் ஒவ்வொருக்கும் டீட்டெயில் இருக்கும், ஆமாம் இந்த மாதிரி பண்ண முடியாது, நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி படம் வேறு எந்த இயக்குனரும் போல தமிழில் அங்கே யோசிக்கும் போது அதுதான் யோசிச்சு பார்த்தேன். அப்படியும் பார்த்தா ஆமாம் கரெக்டு தானே, அமீர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் இதடி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் அந்த ஒரு ஃபீல் தான். ஹேரா மாதிரி இன்னும் ஒரு டைமென்ஷனலான ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இன்னும் பண்ணல. அந்த கட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் இல்லை. அதை அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்ப வேறு லெவல் அப்படிங்கிறது தான். அடுத்து ராதா ரவி அவர்கள் கமல் சாரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதாவது லேட்டஸ்ட்டாக அவங்களுடைய இந்த யூனியன் பிரச்சனை வந்துச்சுல, அப்போ வந்து பேசியிருந்தார். என்னென்னா, கமல் சார் அவர்கள் இல்லைனா நான் வந்து பாலச்சந்திர படத்துக்கு வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு வந்து தமிழ் பட வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து வியாபார நோக்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு பக்கம் இல்லைனா கூட நிறைய திறமைகளை ஊக்குவிப்பதற்கு நிறைய அவர் வந்து திறமைகளை கற்றுக்கிட்டது அவரை மாதிரி எவனா ஒருத்தர் இருக்கானா இது வரைக்கும் கிடையாது தமிழ் சினிமாலேயே. ஸோ அவர் தான் வந்து டாப் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடச்சி பேசியிருக்காரு. ஸோ ராதாவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா எப்பயுமே கமல் சார் அரசியல் ரீதியாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நடிப்பில் உட்காமக்க ஒருத்தனை வர முடியாத கமல் சார் கிட்ட அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசினார். அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அடுத்து கூலி பட ப்ரொமோஷனில் நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் எடுக்கிற மாதிரி பிளானில் வந்து நாங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிறதுன்னு நினச்சது இந்த மைக்கிள் அப்படின்ற கேரக்டர், மைக்கிள் மதன காமராஜரில் இருக்கும்ல, அதே கெட்டப்ப அதே தாடி மீசையோட நம்ம சந்தான பாரதி கூட இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க டிஜிட்டலில் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. அதுக்கு தான் கமல் சாரோடைய டிமாண்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவர் விக்ரம் லைனை கொடுத்தோன்னு நான் டெவலப் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மைக்கிள் அப்படின்ற அந்த படம் தான் டெவலப் ஆகி வர வேண்டியது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது வந்து லோகேஷ் சொல்லியிருந்தது பார்க்கும் பொழுது இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கும் தோணுச்சு. சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வரூபம் படம் டைம் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தா டேரக்டர் பாரதி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் கிட்ட வந்து பேசும் பொழுது ஒரு லொக்கேஷன் வந்து கேட்டிருந்தார் போல். உடனே இவர் வந்து ஓகே நான் பார்த்துறேன் சார் சொன்னோடனே 5 லட்ச ரூபா சார் என் பேமெண்ட்டு, அவங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேப்பா நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் மொத்தமாக அந்த அமௌண்ட் வந்தோடனே கொடுத்து வாங்கியிருக்காரு. கமல் சார் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டாராம். செட்டில் பண்ணிட்டு அந்த காசு கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இவருடைய பேட்டாவும் எடுத்துகிட்டு சரி 1 லட்ச ரூபா அவர் மேனேஜருக்கு கொடுத்து பார்ப்போமே, அவர் தான் நமக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த 1 லட்ச ரூபா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னோடனே அவர் சொன்ன விஷயம், கமல் சார் கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க பணம் வாங்கினா அது வந்து வேலைக்கு ஆகாது சார். ஏன்னா நிறைய இடத்துல 50,000 தான் வந்து கொடுக்குறாங்க மேனேஜருக்கு. ஆனால் எங்கள் கமல் சார் வந்து 80,000 கொடுக்குறாரு. அது போக நிறைய விஷயங்கள் எனக்காக பண்ணுறாரு. சரியா, நான் இதை வாங்கிட்டேன்னா நான் வந்து தோத்துட்டேன் லைஃப்பில். நான் அதை கண்டிப்பாக வாங்க மாட்டேன். நான் கமல் சார் துரோகம் பண்ண மாட்டேன். அது அவருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு தான் அது அசிங்கம். நான் வந்து கேவலப்பட்டு போகிறதுக்கு நான் ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காசை திருப்பி கொடுத்துட்டாராம். இவர் நிகழ்ந்து போயிட்டாராம். கமல் சார் மேலே இருக்கக்கூடிய மரியாதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்றார். ஸோ அந்த லெவலுக்கு இறங்கி நான் வந்து பார்த்ததில்லை. இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்டார் வந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்க கூட இறக்கி பார்க்காம
அவர் இறங்கி அவங்களுக்கான அந்த உதவிகளை செய்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. சரியா? அடுத்து கமல் சார் பிக் பாஸ் 9 தமிழ் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்து நம்ம சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல் சாருக்கு இப்போதைக்கு அது தேவையில்லைங்க பிக் பாஸ். ஏன்னா மக்களுக்காக பார்லிமெண்ட் போயிட்டாரு, படங்கள் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வாய்ப்புகள் மிக 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 கம்மி. ஓகே, ஸோ அதை சொல்லிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம்.